அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 39 முதல் 41 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதிவிருக்கிறது போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ? காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? இந்த வாசித்த வேத பகுதியில் ஆண்டவர் யோபுவை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வியாக இது இருக்கிறது. யோபுவே, நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதிவிருக்கிற போது அவர்களின் ஆசையை திருப்தியாக்குவாயோ என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் யோபுவோடு பேசும் பொழுது சர்வ சிருஷ்டிகளை குறித்து பேசுகிறார். வானங்களை குறித்து, நட்சத்திரங்களை குறித்து, சூரிய மண்டலத்தை குறித்து, மேகங்கள், மழை, பலவிதமான காரியங்கள் எல்லாம் குறித்து பேசுகிறார். என்ன அர்த்தம்னா, இவர்களெல்லாம் நான் சிருஷ்டித்து படைத்து நானே ஆளுகை செய்து வருகிறேன். மிருகங்கள், பறவைகள் எல்லாம் நான் தான் போஷிக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட என் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமே, உங்களை போஷிக்க மாட்டேனா? உங்களை நடத்த மாட்டேனா? உங்கள் மேல் எனக்கு அக்கறை இல்லையா என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் நம்ம பார்த்து. அதுதான் இதுல நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, 30-31 வாசித்து பார்த்தா உங்க தலையெல்லாம் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவர்களில் ஒன்றாகிலும் அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழுவதில்லை. மட்டுமல்ல, அநேக அடைக்காலான் குருவிகளை காட்டிங்கள் விசேஷமானவர்கள் அப்படின்னு சொல்றாருங்க. 145ஆம் சங்கீதம் 16. அவர் தமது கையை திறக்கிறார், சகல பிராணிகளையும் போஷித்து திருப்தியாக்குகிறவர். அப்படியானால் நம்மை திருப்தியா நடத்த மாட்டாரா? என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று எரேமியா 31:14 வாசிக்கிறோமே. அப்படி நடத்துவார். ஆண்டவரை நம்புங்கள். இன்னும் சொல்ல போனால் ரோமர் 8:32 என்ன சொல்லுகிறது? நமது சொந்த குமாரனையே நமக்கு கொடுத்தவர், இவர்களெல்லாம் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு கேட்கிறார். என்றால் அவரை நம்புங்கள். இவ்வளவு செய்கிற ஆண்டவரை, இவ்வளவு காரியங்களை பேசுகிற ஆண்டவரை நம்பாமல் இருப்பது எத்தனை மதியீனமான அறிவீனமான காரியங்க. இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புங்கள். கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு ஆண்டவரை நம்புங்கள். அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.